நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்னைக்கு பதிவில் சிலர் ஜோஷம் கேட்குறப்போ, சார் நான் லட்சாதிபதியாக வருவேனா, கோட்டீஸ்வரனா வருவேனா, சொத்து சுகத்தோடு இருப்பேனா, அவக்கெல்லாமா பேரும்போடு இருப்பேனா கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா உங்கள் லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும். எங்கள் லக்னத்துக்கு 5, 9, 10, 11 இருக்கணும். சரி, அதோட லக்னத்துக்கு 2 கூடியவன் சூரியன் சேர்ந்து இருந்தா புஷ்கல யோகம்னு வாங்க. லக்னத்துக்கு 2 கூடியவன் சேர்ந்து இருந்தா புஷ்கல யோகம். இந்த 11 இருக்குன்னு வைங்க, பயங்கர பிரமாதமா கட்டா பணம் தான் அவங்க கையில. ஏன், இந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறான். ஒரு இடத்துல உச்சம் பெற்று இருந்தால் பிரமாதம். அதுவே இந்த லக்னத்துக்கு இந்த 10 சூரியன் சந்திரன் இங்க இருந்ததுன்னு வைங்க, பிரமாதம். எப்படி, இந்த இடத்துல சூரியன் உச்சம், பிரமாதமா யோகம் வாரி கொடுக்கும். ஆமா, கட்ட மிஷின்ல தான் அவர் என்னன்னா பணத்தை அந்த அளவுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி முக்கியமா ஜாதகத்துல தனாதிபதி 2 கூடியவன் பிரமாதமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த லக்னம் இல்லை, எந்த லக்னம்னா வைங்க. இப்போ சப்போஸ் ரிஷப லக்னம்னு வைக்கிறேன் வைங்க. இப்போ ரிஷப லக்னம், இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 2 கூடியவன் யாரு? லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன், 2 கூடியவன் புதன். இவங்க சேர்ந்து இவங்க 11 இருந்தாலும் பெருத்த யோகம் வாரி கொடுக்கும். ஏன், லக்னாதிபதி சுக்கிரன் உச்சனோட 2 கூடியவன் சேர்ந்தான், பிரமாதம். அதே இந்த லக்னத்துக்கு இந்த லக்னாதிபதி 2 கூடியவன் 5 இருந்தாலும் புதனுடைய வீட்டிலே இருந்தாலும் அவன் பெருத்த பணக்காரன், கை நிறைய காசு தான், அட மழை பணம் அவங்க வீட்டுல, அந்த மாதிரி வாரி கொடுக்கும். இதே லக்னத்துக்கு 9 இந்த 9 சுக்கிரன் புதன் புஷ்கல யோகம் சம்பந்தப்பட்டது. அது 9 என்ன செய்யும், ஓரளவுக்கு கொடுக்கும். ஆமா, ஏன்னா இந்த இடத்துல அது இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இங்க அந்த அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு கொடுக்கும், சந்தேகமே இல்லை. காரணம், லக்னத்துக்கு 2 கூடியவன் தனாதிபதி, 2வது லக்னம் 5 கூடியவன். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 5 கூடியவன் சேர்ந்திருந்தாலும், லக்னாதிபதி 9 கூடியவன் சேர்ந்திருந்தாலும், லக்னாதிபதி 11 கூடியவன், இந்த லக்னம் சுக்கிரன் வைங்க, இந்த 11 கூடியவன் குரு கண்டிப்பா சேர்ந்து இருக்கலாம். குரு சுக்கிரன் சேரக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த காம்பினேஷன் அவங்கள வாரி எங்கேயும் எடுத்துமே விடும், பிரமாதமா இருப்பாங்க. என்னுடைய அனுபவம் நான் பார்த்தாச்சு. சரி, 2வது இன்னொரு தீம் வரேன், இது இருக்கட்டும், சொத்து சொகெல்லாம் கொடுக்குது இது, ரைட். அடுத்து, ஐயா என் ஜாதகப்படி சொத்து சுகம் இருந்தாலும் நிம்மதி இருக்குமா, அதை கேட்கணும். சொத்து சுகம் மட்டும் இருந்தா பத்தாது, நிம்மதி இருக்கணும். இப்போ லக்னம், இந்த லக்னம்னு வைங்க, மீன லக்னம்னு வைங்க. லக்னம், இந்த மீன லக்னக்காரு கோட்டீஸ்வரன் பணக்காரன், சந்தேகமே இல்லை, அப்படி வைங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு. இவர் நிம்மதியா இருப்பாரா, பிரச்சனை இல்லாம இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா, நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த புதன் சுகஸ்தானாதிபதி, இந்த சுகஸ்தானாதிபதி 8 கூடிய 3 8 கூடிய சுக்கரனோட சேர்ந்தா நிம்மதி கொடுக்காது. அது மட்டுமல்ல, இந்த லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு 3 8 கூடிய சுக்கிரன் அவன் கெடக்கூடாது. ஏன் கெட்ட, ஏதோ சம்பாதிக்கலாம், நிம்மதி இருக்காது. ததா உழைப்பு உழைப்பு உழைப்பு, செக்கு மாடு மாதிரி வயசு தான் இருக்கணும். இந்த 3 8 கூடியவன் 6 இருந்தான் வைங்க, இல்லை 3 இருந்தான், நிம்மதி கொடுக்காது. ஏதோ இருக்கிற வரைக்கும் வயசும் 40 வயசு 45 வயசுக்கு மேல நிம்மதியா உட்காருவோமே கிடையாது. அப்போ கூட அவங்க வயசு தான் இருக்கணும், வயசு தான் போட்டுன்னு இருக்கணும், அவங்க தான் உழைப்பு அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரி சுகாதிபதி கெடக்கூடாது. 2வது சொன்ன பாருங்க 4, இந்த 4 கூடியவன் புதன் அவன் கெடக்கூடாது. எப்படி,
அவன் லக்னத்திலேயே நீச்சம் பெற்று இருந்தால் கோடி கோடியா பணம் இருந்தா கூட அவங்களுக்கு நிம்மதி கொடுக்காது. நிம்மதிக்கு முக்கியமானது 4வது இடம். அந்த 4ல கேதும் இருக்கக்கூடாது, ராகுவும் இருக்கக்கூடாது, சனியும் இருக்கக்கூடாது, சூரியனும் இருக்கக்கூடாது. பாவிகள் 4ல் இருந்தால் அவர்கள் உழைத்து கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர உட்காந்துக்கின்னு சாப்பிடணும் அந்த இது இருக்காது. 2வது அந்த மனசு அவங்களுக்கு வராது. அவன் என்ன செய்யறது, நம்ம என்ன சாப்பிட்றது, நம்ம உழைக்கணும், நம்ம செய்யணும், நம்ம யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. அந்த ஈடுபாடு அந்த மனதோட போவாங்க 4 சுகஸ்தானத்துல முக்கியமா. ஆச்சுங்களா? இது செகண்டு. தேர்டு, இப்போ இந்த லக்னம் இது வைங்க, சிம்ம லக்னம். சரி, இந்த சிம்ம லக்னத்துக்கு இப்போ யோகத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னா, விபரீத யோகம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சந்திரன். 12 கூடியவன் கீழே இருந்தாலும் லக்னத்துக்கு 6ல் இருந்தாலும் சந்திரன் அவங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12ஓடு இருந்தால் பிரமாதமா இருக்கும். அதோட இந்த லக்னம் வைங்க, இந்த சிம்ம லக்னத்துக்கு 9 கூடியவன் இந்த சந்திரனோட சேர்ந்து இருந்தா செவ்வா பிரமாதம், சந்திரமங்கல யோகம் அருமையா வருவாங்க வாழ்க்கையில, எடுத்ததெல்லாம் சக்சஸ். ஆமா, அந்த மாதிரியும் கொடுக்கும். ஆகவே ஜாதகத்துல எப்பவுமே கெட்டவன் 6, 8, 12 கூடியவன் தசை உனக்கு நடக்காதுன்னு சொல்லாதீங்க. அந்த 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12 இருந்தா பிரமாதமா வந்துருவாங்க. ஆச்சுங்களா? இது ஒரு தீம். ஏன்னா ஜாதகத்துல எவ்வளவோ இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ உங்களது இந்த லக்னம் வைங்க, மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு 2 கூடியவன். சரி, புஷ்கல யோகம்ன்றோம். இந்த லக்னாதிபதி லக்னத்துக்கு 2 கூடியவன் புதன் சந்திரன் இதே 12ல இருந்தா யோகம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். எப்படி? அதோடு யாரு சேர்ந்தா கொடுக்கும்? மறைஞ்சிட்டான், லக்னாதிபதி மறைஞ்சிட்டான், 2 கூடியவன் மறைஞ்சிட்டான். ஆனா அவங்களோட யாரு சேர்ந்தா யோகம் கொடுப்பாங்க? 8 கூடிய சனி சேர்ந்தா யோகம் கொடுப்பான். லக்னத்துக்கு 3 கூடியவன் சூரியன் சேர்ந்தா யோகத்தை கொடுப்பான். ஏன்னா மறைஞ்சவன் கூட போய் சேரணும். அவங்க கூட சேர்ந்தா அவன் இவங்களை ஸ்ட்ரென்த் பண்ணி விட்டுடுவான். ஆமா, அதாவது ஒரு பெரிய பணக்காரன் சூரியட்டி நம்மளுக்கு கொடுக்குறான் பேங்க்ல, மேனேஜரையே உனக்கு பணம் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி மறைஞ்ச சூரியனோ மறைஞ்ச சனியோ இவங்களோட சேர்ந்தா இந்த யோகம் பிரமாதமா இருக்கும். ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொள்ளிக்கிறேன். என்னன்னா, உங்க ஜாதகத்துல பாருங்க, ஜாதகத்துல புஷ்கல யோகம் லக்னாதிபதி லக்னத்துல 2 கூடியவன், அவன் லக்னத்துல இருந்தாலும் சரி, 2ல இருந்தாலும் சரி, 5ல இருந்தாலும் சரி, 9, 10, 11ல் இருந்தால் கோட்டீஸ்வரனே, சந்தேகமே வேண்டாம். அதே போல பாக்யாதிபதி 9 கூடியவனோ 10 கூடியவனோ சேர்ந்து இருந்தாலும் தர்ம கர்மாதிபதினுவாங்க. சேர்றது மட்டும் இல்லை, அது இந்த 2 கிரகத்துல யாராவது பிரமாதமா இருக்கணும். எப்படின்னா, இது மீன லக்னம் வைங்க, இந்த லக்னத்துக்கு 10 குரு 11 சனி, இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த தனுசுலயே இருந்தாங்கன்னா அவன் 10, 15 வீட்டுக்கு அதிபதி. எப்படி? குரு அவன் சொந்த வீட்லயே உட்காந்துட்டான், வாரி கொடுப்பான். அது மாதிரி ஜாதகத்துல எவ்வளவோ தீம் இருக்கு. உங்க ஜாதகம் பாருங்க, இல்லைன்னா சந்தேகம் இருந்தா என்ன கேளுங்க. நமஸ்காரம்.